அட்டகாசமான சுவையில் காடை வறுவலும் காடை குழம்பும். நேச்சுரல் நியூட்ரிஷியன் சத்து நிறைந்த காடை குழம்பு மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் இதுல எப்படி சமைக்கிறேனோ அதே மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில ஆயில் விட்டு அதை ஹீட் பண்ணிடுவோம் வறுக்கிறதுக்கு. இப்போ இங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இனுக்கு கருவேப்பிலை உருவி போட்டு அது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த காடை சாப்பிட்றதுனால ரத்த சோகை நீங்கும். இந்த பக்கம் ஆயில் ஹீட் ஆகிட்டு நம்ம மசாலா போட்டு பெசரி வச்ச அந்த காடையோட அந்த லெக் பீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம போட்ட வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. அதில் நம்ம ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டு வதக்கிட்டு அது கூட நம்ம 2 பெரிய தக்காளியை நைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், நல்லா ஒரு வாசனை தரும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, 5 விரலால பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு புதினா தலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச அந்த காடையை போட்டுடலாம். நான் இதில் ஒரு 8 பீஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த அளவுக்கு வதக்கிட்டோம் கையில் நல்ல ஒரு டேஸ்டியை கொடுக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். காடை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். கண்ட மசாலாலாம் போடவே தேவையில்லை. நான் என்ன சேர்த்துருக்கிறேனோ அதே மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க, செமையா இருக்கும். இது எல்லாமே கறிக்கிடாம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுல நாம ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். திரும்ப ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம். அடுத்ததா 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவி மிக்சி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்து அப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, குழம்பு அந்த ஆயில் மசாலா எல்லாமே நல்லா வெந்து திரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்னஸும் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட் அப்படியே கொட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப கொதிக்க விடலாம். அது கொதிச்ச பிறகு பாருங்க இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை நாம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கும், வாசனையும் செம்மையா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. ரத்த சோகையை போக்கும். இது சாப்பிட்றதுனால எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹீமோகுளோபின் நிறைய பெருகும், உடலுக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை தரும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.